ஹலோ, நான் உங்கள் எஸ்எஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க, நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் வறுவல். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 3 கிராம்பு போட்டு அது பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 8 மிளகாய் வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு காரம் இது மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம மசாலா பொடி அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. இந்த பள்ளிப்பாளையத்துக்கு மிளகாய் வத்தலுடைய காரம்தான். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்காங்க. நான் 8 மிளகாய் வத்தலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஹோட்டலில் தான் போய் பள்ளிப்பாளையம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதை வீட்லேயே நம்ம ஈஸியாக சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அதுவும் நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கழுவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதாவது 1 கிலோ கறிக்கு ஒரு 10-12 வரமிளகாய் சேர்க்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா வரமிளகாவை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்குமே சூப்பரான ஒரு காரசாரமான வறுவலாக இருக்கும். நம்ம வீட்லேயே இது செய்யலாங்க. கறிக்கோழிலையும் செய்யலாம். இது நான் நாட்டுக்கோழியில் செஞ்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும் கறி மசாலா தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். அதாவது அந்த ஒரு கறியோடைய வாசனை கொஞ்சம் அடிக்கும்ல, அந்த இது இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நான் கறி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்காங்க, ஆனால் கம்மியாக சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் இது கறிக்கோழினா கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், கொதிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். சூப்பரான பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் வறுவல் ரெடி. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பரான பள்ளிப்பாளைய வறுவல் ரெடி. தேங்க்யூ.